சரி, இப்ப 3 சுத்தம் எடுத்து இப்ப 2 பேரும் வந்து மண்ணில் உட்காருங்க. இந்தாங்க தம்பி, குங்குமத்தை எடுத்து பொண்ணோட நெத்தியில வைங்க. நான் யாருன்றது உங்களுக்கு தெரியாம நீங்க தான் என்ன காப்பாத்தணும் கடவுளே. என்னப்பா யோசிக்கிற? குங்குமத்தை எடுத்து வை. சிவா சிவாய போற்றி, சிவாய போற்றி. பரம்பொருள் உண்ணாமை கருத்து பாடியும் இனப்பிரி உட்கார்ந்த சிறந்து தேடி எல்லை இல்லாத ஆதியே, எல்லாம் உணர்ந்த சோதியே, மலைமகள் உன் பாதியே, தலைமகள் உன் கைதியே, அருள் வல்லான் எமற்புதன் அரும்பொருள் எமர்ச்சிதன் உமை விரும்பு முத்தமன் தூவிலாயம் ருத்திரன். தன்பாசனே எழுதிய பேசனே அழுத்தொழிக்கும் வீசனே இருங்க. என் பொண்ணோட இடத்துல இவ உட்கார்ந்துட்டு இருக்கா. என் பொண்ணு எங்க அண்ணி? ஒத்துக்க மாட்டேன். நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு. இத பாரு ரம்யா, 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 12 மணிக்குள்ள என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். அது நடந்துருச்சு. இன்னும் தாலி கட்ட வேண்டி பாக்கி இருக்கே. இது இவ கழுத்துல ஏறக்கூடாது. அது கூட இங்க என் புள்ள தாலிய கட்டி ஆகணும். நான் கட்ட விட மாட்டேன். ரம்யா, நான் மரியாதையா சொல்றேன், கொடுத்துரு. கொடு. கார்த்திக், சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ சிவன்யா கழுத்துல தாலிய கட்டு. தாலிய வாங்கிக்கோப்பா. அவ கழுத்துல சந்தோஷமா கட்டு. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வேலை செய்ய வந்தவ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருப்ப. என் பொண்ணு எங்கடி? என் பொண்ணு என்ன பண்ணன்னு சொல்லு. சொல்லுடி. செய்றேன், கண்டிப்பா செய்றேன். அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். திருஷ்டி இந்த வீட்டுக்கு இல்ல, இந்த வீட்டுல இருக்க மனுஷங்களுக்கு இருக்கு.
போக்கிடுறேன். கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் நான் போக்கிடுறேன். என்னம்மா சிவன்யா? வா சிவன்யா. வாமா. இது பாருங்க, என்னை தொட்டிங்கன்னா எனக்கு அது பிடிக்காது. என்ன பண்றீங்க நீங்க? உங்களை கல்யாணம் பண்ணது உங்களோட உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ணாதீங்க. நீ என்ன தப்பா நினைக்காத சிவன்யா. வேற வழி இல்லாம தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு தியாகத்தை யாரும் பண்ண மாட்டாங்க. உன்னை நான் மறக்கவே மாட்டேன். அந்த கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்காரு. சரி வா, என் கூட வா. வான்னு சொன்னேன். சீக்கிரம் வா. வா சிவன்யா, வா. சிவன்யா, என்னாச்சு உனக்கு? சிவன்யா, என்னாச்சு உனக்கு? நான் அங்க போய் தூங்கிக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, கொஞ்சம் நீ நான் சொல்ல வரது எனக்கு புரியுது. அந்த பாடி பில்டர் கிட்ட தப்பிச்சுட்டு இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன்ல. ஆனா நான் அவ அளவுக்கு கெட்டவல்ல. அவ ரொம்ப மோசமானவன். ஒருவேளை நான் அங்க வரலன்னு என்ன ஆயிருக்கும்? எங்க அம்மா சொன்னாங்க என்னோட உயிரை காப்பாத்துற நட்சத்திரங்கள்ல உன் ஜாதகத்துல இருக்குன்னு. ஒருவேளை அப்படி இருந்தா நமக்குள்ள கணக்கு சரியா போச்சு. ஒரு வாட்டி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண, ரெண்டாவது வாட்டி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. உனக்கு இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணும்னா மொத்தம் 4 வழி இருக்கு. ஆக்சுவலி முதல் வழி என்னன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் உயிரோட இருக்கேன். இப்ப என்னை விட்டு போகணும்னு நினைச்சுன்னா தாராளமா போகலாம். நீ இங்கே இருக்கணும்னு உன்னை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. செகண்ட் ஒன், நீ இங்கேயே என் ரூம்லயே இருந்துக்கலாம். எனக்கு அப்ஜெக்ஷனே இல்ல. தனியா இருக்கும்போது நண்பர்கள், எல்லாரும் முன்னாடி புருஷன் பொண்டாட்டி. வீட்டு ஆளுங்களுக்கு சந்தோஷம், உன் ப்ராப்ளமும் சால்வ். தேர்ட் ஒன், அந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நாலாவது ஆப்ஷனே சொல்லிடுறேன். இது கொஞ்சம் வயலண்டா இருக்கும். நீ சாதிரியா உருவெடுத்து என்ன குத்திடு. இப்பவே உடனே என் கதையை முடிச்சிரு. ஐ மீன் இச்சாதரியா மாறி. வெயிட் வெயிட் வெயிட், இது கொஞ்சம் டேஞ்சரா இல்ல? நீ ஃபோர்த் ஆப்ஷனை யோசிக்காம ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸோட நிறுத்திரு. ஒன்னு என் ஃப்ரெண்ட் ஆயிரு, இல்லைன்னா விட்டுரு. ஐ மீன் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா ஏதாவது இருக்கான்னு யோசிக்கலாம். உண்மையாவே சொல்றேன், எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. ஈவன் யூ சேவ்ட் மை லைஃப்.
நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல.